ஹாய் சிங்கூஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஹேட் அ கிரேட் டே. சிங்கூஸ், இது நாள் வரைக்கும் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது மேலும் மேலும் தொடரணும். சிங்கூஸ், உங்களுக்குலாம் ஒரு இன்ஃபார்மெண்ட். இது வரைக்கும் நான் வீடியோஸ் டிலே பண்ணுவேன் போகிறதுக்கு, ஆனால் போட்டுருவேன். ஆனால் இதுக்கு மேலே இன்னும் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் எப்பவும் போல் என் கூட தான் இருக்கணும். கண்டிப்பாக உங்களை நான் என்டர்டெயின் பண்ணுவேன், விட்டுட்டு போயிட மாட்டேன். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இதுக்கு மேலே எனக்கு இன்னும் ஜாஸ்தியாக தேவைப்படுது. சரி, அவளை தான் இப்போ டைரக்டாக நம்ம ஸ்டாரியோட டைட்டிலை பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம ஸ்டாரியோட டைட்டில் குட்டி மாமா. ஆவாங்க, நம்ம தேயாங்கோட ஒரு ஒன் ஷாட். யாரெல்லாம் தேயாங்க்கு ஸ்டோரி கேட்டீங்க? ரேஸ் யுவர் ஹேண்ட் ப்ளீஸ். ஓகே, இது உங்களுக்கு தான். ஓகே சிங்கூஸ், முதல்ல உங்களுக்கு நான் பேர் வைக்கணும்னு நினைக்கிறேன். சிங்கூஸ் சொல்லும்போதுலாம் நீங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ்லேயே இருக்கிற மாதிரி இருக்குப்பா. இருந்தா நீங்களே ஒரு நல்ல பேரா சஜஸ்ட் பண்ணுங்களேன். ஓகே வாங்க, போ நம்ம நேரா இன்ட்ரோ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, குட்டி மாமா. இந்த ஸ்டோரியில நம்ம ஹீரோ தேயம். இந்த ஸ்டோரியில தேயம் ஒரு வில்லேஜ் பாய். ஆனால் வில்லேஜ் பாயாக இருந்தாலுமே அவர் 18 வயசுக்கு அப்புறம் ஃபர்தர் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணுறதுக்காக லண்டனுக்கு போயிருப்பார். இப்போ அங்கே ஸ்டடீஸையும் முடிச்சுட்டு அங்கேவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தெய்யம் இந்த ஸ்டோரியில் வேறு யாரும் இல்லை, உங்களோட மாமா தான். பட் அதுவும் சாதாரண மாமாலாம் இல்லை, உங்களோட தாய் மாமன். எப்படி உள்ள தாய் மாமன்? தாய் மாமன்னா எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? இவர் உங்கள் அம்மாவோட கடைசி தம்பி. உங்கள் அம்மா கூட பொறுத்தவங்க மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. ஸோ இவர் பெரிய ஏஜ் கேப்பில் பிறந்த ஒரு சைல்டு, அன்பிளான் பேபின்னு கூட சொல்லலாம். உங்கள் அம்மா தான் பிள்ளை. ஸோ அதனால் சீக்கிரம் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதனால் தேயம்க்கும் உங்களுக்கும் இந்த ஸ்டோரியில் பெருசாக ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஜஸ்ட் 5 இயர்ஸ் தான். அப்புறம் இந்த ஸ்டோரியோட ஹீரோயின் வயன். ஆஸ் யூஷுவல் நீங்களும் வில்லேஜ் பொண்ணு. பட் நீங்கள் வெளியெல்லாம் போய் படிக்கல, ஜஸ்ட் வில்லேஜ்லேயே தான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ லாஸ்ட் இயர். உங்களுக்கு இந்த ஸ்டோரியில் ஏஜ் 23. உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, அவர் பேர் ருத்ரா. அவருக்கு இதில் வயசு 25. உங்களுக்கு தேயம்னா அவ்வளோ இஷ்டங்க. சின்ன வயசுலேயே அப்படி சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. என்னன்னு பையன் வளர்ந்தா தேயம்க்கு தான் கட்டி வைக்கணும் அப்படின்னு வளர்த்து வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதுவே உங்களுக்கு தேயம் மேலே பயங்கர ஆசையை வச்சிருச்சு. ஆனால் உங்கள் அம்மாவுக்கு அப்படிலாம் ஆசை இல்லை. தேயம் உங்கள் அம்மாவுக்கு அவங்க பற்றி எடுக்காத ஒரு பிள்ளை மாதிரி தான். ஸோ உங்களை விட அவங்களுக்கு தேயவங்க தான் ரொம்ப முக்கியம், தேயம் தான் எல்லாமே அப்படின்னு இருப்பாங்க உங்கள் மம்மி. ஸோ அவங்களுக்கு தேயவங்க ஒரு நல்ல தங்கமான குடும்ப குத்து வழக்காக இருக்கிற பொண்ணுக்கு கட்டி வைக்கணும் தான் ஆசை. ஸோ நீங்கள் 2 பேரும் எப்படி ஒன்று சேர்வீங்க? உங்களோட டெஸ்டினி எப்படி உங்களை இணைக்க போகுதுன்னு பார்ப்போம். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோம். சீன் ஓப்பனிங்கில் உங்கள் வீடெல்லாம் காட்டுறாங்க. கிச்சனில் உங்கள் அம்மா குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் அவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் அண்ணன் வரான் கிச்சனுக்கு. அம்மா, நான் போய் தேவை ஏற்றிட்டு வரேன், அவன் ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டானா. நீங்கள் அந்த டைமில் கீழே உட்காந்து காய்கறியை நேரத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதை அப்படியே போட்டுட்டு உங்கள் அம்மா பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க. டேய் ருத்ரா, ஒருத்த வாங்க போகிற, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அவன் உன்னோட மாமா, மரியாதையாக கூப்பிடு. அட போமா நீ ஒன்று நசனுக்கிட்டு. எனக்கும் அவனுக்கும் 2 வயசு தான் வித்தியாசம். நான் போய் எப்படி மாமான்னு கூப்பிடுவேன்? அதுவும் இல்லாமல் நாங்கள் எப்படி பழகுறோம்? நீங்கள் அப்போ அந்த இடத்துல இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. டேய் ருத்ரா, குட்டி மாமா எனக்கு வராங்களா? சொல்லவே இல்லை. எல்லாரும் என்ன மறந்துட்டீங்களா? சொன்னால் மட்டும் நீ கிழிச்சுருவ அப்படின்னு உங்கள் அண்ணன் சொல்கிறான். மா, மரியாதைன்னு சொன்னல, டோ உன்னோட பொண்ணுக்கு முதல் சொல்லு, அண்ணனை போய் டேன்னு சொல்கிறான். போடா போடி அப்படின்னு உங்கள் அண்ணன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. அம்மா அம்மா அம்மா, என்னடி வயன், குட்டி மாமா இன்னைக்கு வர்றாராம்மா? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? ஏன் இப்படி பண்ணுறம்மா? நேற்று கூட அப்பதா வீட்டுக்கு போயிருந்தேன், ஆனால் அவங்க என்கிட்ட ஒன்றுமே சொல்லலையே. சொன்னால் மட்டும் என்ன பண்ணுவேன் வயன்? என்னம்மா
இல்லை சொன்னால் என்ன பண்ணுவ? மேலே தானே அடிச்சு வர வைப்பியோ? பெண்ண பண்ண மாட்டேனா? யார் வரா? குட்டி மாமா வராரு, கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா மண்டிலே கொட்டுறாங்க. ஓ வலிக்குது உமா. நீ ஒன்றும் கிழிக்க வேணாம், போய் அந்த கத்திரிக்காய் வேணா இருக்கு குழம்புல போட. மேலமா பிபிஎம் போடி போ, வேலையை பாரு போமா அப்படின்ட்டு நீங்கள் இப்போ அப்படி வேலையை பார்க்குறீங்க. இப்போது இங்கே ஏர்போர்ட்டில் ருத்ரா போயிட்டான் தேவை பிக்கப் பண்ண. இப்போ தேவம் வராரு வெளியே என்ட்ரன்ஸ்க்கு. டேய் தேவாங்க, ஹேய் ருத்ரா அப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமே. அப்போ கூட நம்ம மாமான்னு கூப்பிட மாட்டல ருத்ரா? யோசிச்சுக்காத தேவாங்க, நம்ம என்ன அப்படியா பழகுறோம்? அது சரி. போ. ஒரு பொண்ணு வந்து அப்படி தேயம் பக்கத்தில் நிற்கிறா. டேய் தேயாங்க, யாருடா அந்த பொண்ணு? தள்ளிட்டு வந்துட்டியா? ஏய் சேரா. ருத்ரா ருத்ரா சேரா ஹாய் ஹலோ அப்படின்னு ருத்ராவும் சேராவும் க்ரீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ தேயாவும் கிட்ட திரும்பி யார் இந்த பொண்ணு அப்படின்னு ருத்ரா தேய்கிட்ட கண்ணாலே கேட்போல ஸோ அந்த மாதிரி கேட்குறாரு. ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறோம். ஓ ஓகே, வெல்கம் டு இந்தியா சேரா. தேங்க்யூ ருத்ரா. டேய் மச்சி ஃபாரின் மேட்டா, எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி விட்டுரு. டேய் செருப்பு பிஞ்சிரும். சரிடா, சரி சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, எனக்காக என்னோட சீதா காத்துக்கிட்டு இருப்பான். அதானே தேயாங்க, சரி வா அப்படின்னு அழைச்சிட்டு போகிறாரு ருத்ரா தேயாங்க அப்புறம் சாராவையும். இந்த ஸ்டாரியில் சீதா வேறு யாரும் இல்லை, உங்களோட அம்மா தான். அப்படி தான் உங்கள் அம்மாவை கூப்பிடுவார். ஸோ இப்போ டைம் ஸ்கிப்ஸ். முதல் அவரோட வீட்டுக்கு தான் போகிறாரு. தேயாங்க அப்படின்னு அவரோட பேரண்ட்ஸ் அவரை வர வைக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க? நீ தான் அப்படியே போனவன், திரும்ப வரவே இல்லை, இப்போ தான் வர. நீ போய் ஒரு 10 வருஷம் ஆகுது. இங்கே 2 கிழட்டு கட்டைங்க இருக்குன்னு உனக்கு முதல் ஞாபகம் இருக்கா தேவங்க? அப்படிலாம் ஒன்றுமே இல்லைம்மா. நீ விடுடி, உன்னோட பிள்ளைக்கு பாசம் இருந்தா அங்கேயே போயிருக்க போகிறான். கண்டிப்பாக போயிருக்க மாட்டான்ல. அப்பா அதான் அண்ணன் எல்லாம் இருக்காங்கல்ல, சீதா வேற அடிக்கடி வருவா தானே? ஆமாடா, அப்போது நீ எங்கள் பையனே இல்லை தானே அப்படின்னு தேவங்களோட அப்பா அப்படி கேட்குறாரு. அப்போது சேரா வந்து பக்கத்தில் நிற்கிறா. தேவங்களோட அம்மா அதை நோட் பண்ணுறாங்க. ஆமாம் தேவங்க, அது யாரு? ஓ சேரா, சேரா இங்கே வா. அம்மா இவ தான் சேரா. சேரா மீட் மை மாம் அண்ட் டேட். வணக்கம் ஆண்டி. வணக்கம் அங்கிள். வணக்கம் வணக்கம். அம்மா இவ என்னோட ஃப்ரெண்ட், சும்மா ஒரு ட்ரிப்காக வந்திருக்கா. ஓ அப்படியா, வாமா அப்படின்னு தேவங்கடம்மா சொல்கிறாங்க. சரி அப்படியே ஸ்மைல் பண்ணுறா. சரிடா, ஆனால் இவ எங்கே தங்குவா? அதான் சீதா இருக்கால அங்கே தான். சரி அம்மா, நான் போய் என்னோட சீதாவை பார்க்குறேன் அப்படின்னு சேராவை அழைச்சிக்கிட்டு போகிறாரு. டேய் சாப்பிட்டு போடா. பரவாயில்ல, சீதா எனக்காக வெயிட் பண்ணுவா, நாங்கள் பார்த்துக்கிறேன். ஆக்சுவலாக உங்கள் வீடும் தேவங்க வீடும் ஒரே தெரு தான், பட் ஒரு 2-3 வீடு தள்ளி, ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு. சீதா 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 அப்படி வாசலில் நின்றுட்டு கத்துறாரு. வரேன் இருடா அப்படின்னு. இப்போ உங்கள் அம்மா வெளியே வராங்க. ஏண்டா கத்துற? பின்ன எவ்வளோ அவசியம் வந்தேன், இருடா. இப்போ அப்படியே உங்கள் அம்மா தேங்கு சுற்றி போடுறாங்க. எவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்க, திஷ்டி சுற்ற வேண்டாம். சரி 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 ஒழுங்கா நில்லுடா அப்படின்னு தேவங்க நிற்கிறாரு. அப்போது சேராக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு தேவங்கிட்ட இது என்னன்னு கேட்குறா. தேவம் இது என்ன? நத்திங் சேரா, ஜஸ்ட் டிப்பிக்கல் இந்தியன் திங்ஸ். டேய் யார்கிட்ட இவ? சேரா என்னோட ஃப்ரெண்ட்,
சும்மா லீஃப்க்கு ஒரு ட்ரிப் போகலான்னா அதான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஓ சரி சரி வாமா, சரி உள்ளே போங்க, நான் வந்துடுறேன். இப்போ அப்படியே 2 பேருமே உள்ளே போகிறாங்க. நீங்கள் டைனிங் டேபிளில் தான் ஃபுட்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. வாழையில் ஒரு பெரிய தலைவாழையில். ஸோ அதில் நிறைய வெரைட்டியான ஃபுட்ஸ் உங்கள் அம்மா செஞ்சுருக்காங்க. அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அம்மா இது என்ன, ஒருத்தர் சாப்பிட்ற சாப்பாடா இல்லை ஒரு ஊர் சாப்பிட்றதா? நீங்கள் தெய்வம் வந்தது கணிச்சிருக்கவே மாட்டீங்க. இப்போ அவரோட வயசை கேட்டோன்னு உங்களுக்கு ஹார்ட் பீட் எல்லாம் அப்படி ரைஸ் ஆகுது. ஏமா பொண்ணு அப்படின்னு கூப்பிட்றாரு. ஸோ நீங்கள் இப்போ தான் தெய்வம் அப்படி டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் தெய்வங்க அப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தது தான் அப்படியே மலைச்சி போயிட்டீங்க. அப்படி நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இது என்ன நிஜமா இல்லை கனவா? என்னோட குட்டி மாமா கடைசி எப்போ பார்த்தேன்? ஐயோ, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் போகிற பிக்சரில் கூட தெரியல. ஆனால் நேரில் பார்க்கும்போது ஐயோ எவ்வளோ அழகாக இருக்காரு. பையன் கொடுத்து வச்சு வெடி நீனு, உன்னோட மாமன் எவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் அப்படியே தேங்காய் பார்த்துக்கிட்டே அப்படியே நினைக்கிட்டு இருக்கீங்க. ஏமா பொண்ணே, ஹலோ ஒன்னதான் அப்படின்னு கையை முன்னுக்கு ஸ்னாப் பண்ணி கூப்பிட்றாரு. ஸோ அப்போ தான் நீங்கள் பேக் டு எர்த் வரீங்க. இது என்ன மனுஷன் சாப்பிட்றதுக்கா இல்லை இப்போ உங்கள் அம்மா வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உட்காந்து சாப்பிடுடா. சீதா சாப்பிடுடா, உட்காரு. சரிடா நீ உட்காருமா. வயன் அந்த மட்டன் கறி ஊத்துட்டி. தோமா. சீதா என்ன வயனா? இது நம்ம வயனா? ஆமாம் வயன் தான். என்னால் நம்பவே முடியல. சின்ன பொண்ணா இருந்தா இப்போ என்னடா தேமா, சின்ன பொண்ணாக இருந்தால் வளர மாட்டாங்களா? நீயும் தான் போகும்போது சின்ன பையனாக இருந்த. இப்போ எப்படி மாறி போயிட்ட? எவ்வளோ அழகாயிட்ட. அதே மாதிரி தான் வாயனோ. நீ பார்க்கும்போது அவள் வயசுக்கு வரல, இப்போ வயசுக்கு வந்துட்டா. அவளை தாண்டா அக்கா. இல்லை சீதா ஆனே, என்னால் நம்பவே முடியல இது நம்ம வயன்னு. வயன் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. பரவாயில்லையே, துரு துருன்னு இருப்ப, நல்லா வாயடிச்சிக்கிட்டு இருப்ப. இப்போ என்ன கேட்டால் மட்டும் தான் பதில் சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. டேய் அப்படி மட்டும் நம்பிடாதடா. எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. பையன் இப்படி அமைதியாக இருக்கிறது. என்ன நேரமும் தொடர்ந்து தான் பேசுவா. என்னடி ஊத்து என் தம்பிக்கு கறியே. தெய்வங்க அதெல்லாம் விடு, நீ நல்லா சாப்பிடு. சரிடா நீயும் சாப்பிடுமா. நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு தேவங்க அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. பட் அவரே அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நேருக்கு நேர் தேவங்க ஆஃப்டர் ஸோ லாங் பார்க்குறீங்க. ஸோ உங்களால் அவரை விட்டு கண்ணை எடுக்கவே முடியல. மனுஷன் ரொம்பவே அழகாக இருக்கார். அதுவும் இல்லாமல் நீங்கள் இத்தனை நாள் பார்க்கணும் ஏங்கிக்கிட்டு இருந்த உங்கள் குட்டி மாமா கண்ணுக்கு எதிரில் நிற்கும் போது உங்களால் அவரை விட்டு ஒரு செகண்ட் கூட நகர்ந்து போக முடியல. அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கீங்க. சீதா எனக்கு ஒரு உதவி வேணும். என்னடா தேவங்க? சீதா சேராவை எங்கே தங்க வச்சுக்கிறியா? வயன் இங்கே இருக்கா. ஸோ சேராவும் வயனும் ஒரே ரூமில் படுத்துக்கோங்க. வேணா ருத்ராவை என்னோடய வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு. நானும் ருத்ராவை இங்கே இருந்துக்கிறோம். சேராவும் வயனும் இங்கே இருக்கட்டுமே. ஓகே தானே உனக்கு? அதில் என்ன இருக்குது? தாராளமாக இருக்கட்டும். சரி தேவங்க, நாளைக்கு காலையில் ரெடியாகிரு. எதுக்குக்கா? அப்புறம் நீ ரொம்ப நாள் கழித்து இங்கே வந்திருக்க. உனக்கு வேறு வயசாகிட்டே போகுது. உனக்கு கல்யாணம் சீக்கிரம் ஆகணுன்ட்டு நான் குலதெய்வ கோயிலில் வேண்டியிருக்கேன். அதனால் நீயும் இப்போ வந்துட்ட. நாளைக்கு எல்லோரும் குடும்பத்தோடு போயிட்டு வந்துடுவோம். அப்படியா? சரிக்கா, மறந்துடாத தேவங்க. சரி சரி. ஸோ இப்படி தான் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களோட மாமா அப்புறம் உங்கள் அம்மா எல்லோரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் உங்களுக்கு ஸ்டில் தெய்வம் முன்னுக்கு இருக்கார்.
அதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அது தாண்டி உங்களால் எதுவுமே பண்ண முடியல, எதுவும் பேச முடியல. நீங்கள் அமைதியாக தான் இருக்கீங்க. ஸோ இப்படி அந்த ஒரு டே முடியுது. அந்த நைட்டே சேரா உங்கள் கூட தான் தங்குறா. ஸோ 2 பேரும் நிறையா பேசுகிறீங்க, நல்லாவே மிங்கல் ஆகிட்டீங்க 2 பேருமே. ஸோ நிறைய கேர்ள்ஸ் டாக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. சொன்ன மாதிரியே எல்லோரும் இப்போ குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போது மணி ஒரு 6 ஆகுது. ஸோ தெய்வமும் உங்களோட வீட்டுக்கு வராரு. சீதா சீதா எங்கே, என்ன லேட் ஆகாதுன்னு சொல்லிட்டு மணி எத்தனை ஆச்சு, வாங்க எல்லாம் வெளியாவாங்க சீக்கிரம். தோ இருடா, நாங்கள்லாம் ரெடி தான். இந்த 2 பொண்ணுங்க இருக்குதுங்களே, இந்த வயசு பொண்ணுங்க கிளம்புனாலே இப்படி தான். அது சரி, சீக்கிரம் கூப்பிடு போ. அப்போ கரெக்டாக சேராவும் வெளியே வரா. பார்த்தா சேரா அப்படி அழகா ஒரு புடவை கட்டிட்டு வரா. வாவ் சேரா, என்னது நம்பவே முடியல, நீ சரி கட்டியிருக்க? ஆமாம் தையம்மா, வயந்தான் கட்டிவிட்டா. அப்படியா, ரொம்ப அழகா இருக்கு, பரவாயில்லையே, தமிழ் பொண்ணாவே மாறிட்ட அப்படின்னு உங்களோட அம்மா சொல்கிறாங்க சேராவை பார்த்து. தேங்க்யூ, எல்லாம் வயன் நல்லா தான், ரொம்ப அழகாக இருக்குது. சரி வாங்க கிளம்பலாம். இப்போ நீங்களும் அப்படி வந்து பின்னாடி நிற்கிறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு நீங்களும் ஃபஸ்ட் டைம் புடவை கட்டுறீங்க. முக்கியமாக நீங்கள் புடவை கட்டினதே தயம்காக தான். தயம் பார்ப்பாருன்னு, பட் அவர் ஒன்றுமே சொல்லலை. ஈவன் உங்களை கண்டுக்கவே இல்லை. சேராவை பாராட்டிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த டைமில் வந்திருப்பீங்க. உங்களை பார்த்தாரு, ஜஸ்ட் ஒரு கிளிம்பஸ் தான், ஆனால் ஒன்றுமே சொல்லலை. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பட் அதை பெருசாக வெளியே எதுவும் கிடைக்கல. இப்போ எல்லாம் ஏறி ஒரு வேனில் போயிட்டுருக்கீங்க. ஸோ தேயாவும் சேராவும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு பின்னாடி உட்காந்துருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் ஒரு இடம் இருந்திருக்கோம். தேயம் வந்து உட்காருவாருன்னு பார்த்தா அவர் சேரா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாரு. உங்கள் பக்கத்தில் உங்கள் அண்ணன் ருத்ரா வந்து உட்காந்துக்கிட்டான். உங்களுக்கு தேயம் சேரா 2 பேருமே உங்களுக்கு முன்னுக்கு உட்காந்து நிறையா சிரித்து பேசிக்கிட்டு போகிறாங்க. அதை பார்த்தா உங்களுக்கு வயிற்றெரிச்சலாக இருக்குது. எவ்வளோ நாள் கழிச்சு பார்க்குறோம், பேசணும்னு சொன்னச்சா வந்து என் பக்கத்தில் உட்காருவான்னு பார்த்தா போயிட்டு அவன் பக்கத்தையும் நோட்டிக்கிட்டாரு. கண்டு பார்த்துறாங்களே, இன்னும் என்னென்னலாம் பார்க்கணுமோ அப்படின்ட்டு நீங்கள் புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. ஏய் வாயன், என்னடி முணுமுணுத்துக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைடா, வாய் மட்டும் உட்கார். டேய் நான் அண்ணடி, தெரியும் முடு, மரியாதை தெரியுது அப்படின்ட்டு உங்களோட 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு பிக்கரிங். அஃப்கோர்ஸ் சிஸ்டர் அண்ட் பிரதர் இல்லையா? இப்போ எல்லோரும் குலதெய்வ கோயிலுக்கு ரீச் ஆகிட்டீங்க. அங்கே எல்லோரும் அப்படி சாமி தான் கும்பிட்டுட்டு இப்போ கடைசியாக உங்களோட அம்மா தெய்வம்காக பொங்கல் வைக்கணும்னு வேண்டியிருப்பாங்க. ஸோ எல்லோரும் ஒரு இடத்துல அப்படி கேதர் பண்ணுறீங்க. ஸோ அந்த இடத்துல எல்லாம் பொங்கல் வைக்கிறாங்க. எல்லோரும் அங்கே சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு அப்படி தான் இருக்காங்க. பட் உங்களுக்கு மட்டும் என்னத்தான் எல்லோரும் ஒத்துமையாக இருந்தாலும் உங்களுக்கு ஏன் தெரில, அந்த இடத்துல பெருசாக எந்த சந்தோஷமும் கிடைக்கல. உங்களுக்கு தெய்வம் உங்ககிட்ட வந்து பேசாததும், தெய்வம் சேரா கூட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதும் பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. இப்போ உங்கள் அம்மா உங்களை விறகு வேணும்னு அனுப்பி வச்சுருப்பாங்க. ஸோ உங்கள் அண்ணன் விறகு வெட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு பக்கத்தில் நின்றுக்கிட்டு அப்படி முனைக்கிட்டு இருக்கீங்க. திரும்பவும் என்னத்துக்கு தான் வந்தான், அங்கே 10 வருஷம் கடந்தானே, அங்கே கடந்துருக்க வேண்டியதானே, நீங்கள் வந்து பல நாளாச்சு ஆசையாக வந்து பேசுவேன்னு பார்த்தா வரவே மாட்டேங்கிறான் அந்த மாமா. டேய் வயன், என்னடி முனைக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, போ வேலையை பாரு. என்னடி ஒன்றும் இல்லை, என் வயிற்றுச்சல கலப்பாத, முடிக்கிட்டு வேலையை பாருடா. வயனு வர வர மரியாதை ரொம்ப நல்லா கிடைக்குதுடி. போ, நீ என்னை கடுப்பேத்துனா இதை விட மோசமாக பேசும். தயவு செய்து வேண்டாம், நீ இப்போ இல்லை அம்மா விறகு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அப்படின்ட்டுன்னு இப்போது நீங்கள் சின்ன விறகு குச்சியெல்லாம் அப்படி கையில் வச்சு உடச்சிக்கிட்டு இருக்கீங்க. பெரிய விறகு கட்டையை தான் உங்கள் அண்ணன் வந்து வெட்டிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் சின்ன விறகு குச்சியெல்லாம் கையிலே உடச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ கரெக்டாக தேவங்க உங்கள் பின்னாடி வராரு. அப்போ நீங்கள் அந்த காட்சியை பார்த்துக்கிட்டே அப்படி உடைக்கக்குள்ள உங்களோட கண்ணில் போயிட்டு ஏதோ ஒரு தூசி மாதிரி பட்டிருக்கும். ஸோ உங்களுக்கு அப்படி கண்ணில் பிடிச்சிக்கிட்டு அப்படி தேய்ச்சிக்கிட்டு நிற்கிறீங்க. கண்ணில் ஏதோ
பட்டுருச்சு பலிக்குது அப்படின்னு உங்கள் கண்ணை போட்டு தேய்ச்சிக்கு நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ ஏய் ஒயன் என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு தெரியும். கொஞ்சம் பதறிக்கிட்டே வராரு. கண்ணு இரு கையெடு தேய்க்காத கண்ணு இரு நான் பார்க்குறேன்னு அப்படியே தெரியும் கிட்ட வந்துட்டு உங்கள் கண்ணை ஊதுறாரு. இல்லை என்ன கண்ணை திறக்கவே முடியல மாமா. அப்படியா இரு இரு அப்படின்ட்டுன்னு இப்போ என் தையம் இன்னும் கொஞ்சம் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு கிட்ட வந்துட்டு கண்ணு லைட்டாக அவரோட நாக்கால் உங்களுடைய கண்ணில் அப்படி அந்த தூசி எடுப்போம் இல்லையா அப்படி நாக்கில் அந்த மாதிரி பண்ணுறாரு. அப்போ சேராவும் அந்த இடத்துக்கு வரா. ருத்ரா பக்கத்தில் நின்று ருத்ரா இது என்ன தூசாக இருக்குது? ஒன்றும் இல்லை சேரா, டிப்பிக்கல் இண்டியன் டீம் அவ்வளோதான், தூசி எடுக்கிறாங்க கண்ணிலேருந்து. இப்படிலாம் கூட இருக்கா? மாமா ஓகே, இப்போ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ ஓகே தானே? ஓகே மாமா. என்ன பண்ணி வச்சுருக்க நீ? இல்லை மாமா, அம்மா விறகு குச்சி கேட்டாங்க தான் விறகு குச்சி உடைச்சேன். அதுக்குன்னு பார்த்து செய்கிறதுல வேலையெல்லாம் கண்ணில் வேறு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? அதான் ஒன்றும் ஆகலை மாமா. மரியன் வேலை செஞ்சா பார்த்து செய் சரியா? நீ போ, நான் அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு இப்போ தையம் உங்களை அனுப்பி விடுறாரு. ஸோ நீங்களும் சேராவும் அந்த இடத்துக்கிட்டு போகிறீங்க உங்கள் அம்மாலாம் இருக்கிற இடத்துக்கு. இப்போ தையம் அப்படி அந்த விறகு குச்செல்லாம் உடச்சிக்கிட்டே உங்களை பார்த்துக்கிட்டே ருத்ரா கிட்டே கேட்குறாரு. ஏன் ருத்ரா என்ன தையங்க டைம் ரொம்பவே ஓடிடுச்சுல? ரொம்ப ஓடிடுச்சா? இல்லையே. ஆமாடா, சின்ன பொண்ணா பார்த்தேன். ஆனால் இப்போ பாரு சாரியில் பையன் வேறு லெவலாக இருக்கா. ஐயோ என்னம்மா அழகாக இருக்கா இந்த புடவையில். என் கண்ணை பண்ணுற போல அப்படி இருக்காரு. தெய்வங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா அப்படின்னு ருத்ரா கேட்குறான். நான் பையனோட அண்ணன். அதுக்கு என்ன ருத்ரா? நான் மாமாண்ணா பொண்ணுங்களோட எனக்கு ரசிக்கலாம். மாமாவுக்கு இல்லாத உரிமை இல்லை. நான் நினச்சி கூட பார்க்கல என் பையன் இப்படி மாறுவார் ரசக்க அப்படின்னு இருக்காரு. தெய்வங்க இருந்தாலும் இது ஓவரடா. நான் அவளோட அண்ணன்டா. சரி இருந்துட்டு போடா. ஸோ அந்த இடத்துல தெய்வம் வாய்ப்பு கிடைக்கும் போதுனா அப்படி உங்களை லைட்டாக சைட் அடிச்சுக்கிறாரு. ஸோ இப்படி அந்த டைமும் அப்படி முடிச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி 2 days ஸ்கிப் ஆகுது. நீங்கள் தெய்யம், ருத்ரா, சேரா நீங்கள் 4 பேருமே நிறைய இடம் போகிறீங்க. அங்கே ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. நீங்கள் 4 பேரும் உங்கள் 4 பேத்துக்குள்ளேயும் இப்போ ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன், அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஜோனில் இருக்கீங்க 4 பேருமே. பட் இங்கே எங்கேயுமே தெய்யம் உங்கள் மேலே கேர் எடுத்துக்கவே இல்லை. அப்படி தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் தெய்யம் அப்படி இல்லை. வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் உங்களை சைட் அடிக்கிறதும் உங்களை ரசிக்கிறதும் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்காரு. பாவம் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் நம்ம மாமா கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிறீங்க. ஒரு நாள் நைட் நீங்கள் உங்கள் ஃபேமிலி எல்லோரும் உட்காந்து ஒன்றா டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல எல்லாருமே இருக்காங்க. உங்கள் பெரிய மாமாலேருந்து உங்களோட தெய்வம் மாமா வரைக்கும், அப்பத்தா, தாத்தா, உங்கள் அப்பா, அம்மா, அண்ணன், சேரா இப்படி எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா தெய்வமோட கல்யாண பேச்சை பற்றி ஆரம்பிக்கிறாங்க. தெய்வமா எல்லாரும் இருக்காங்க. ஸோ இதான் எனக்கு கரெக்டான நேரம். இப்போ கேட்குறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் இருக்கியா இல்லையா? உனக்கு வயசாகிக்கிட்டே போகுது. நீ எப்போ கல்யாணம் பண்ணுறதா இருக்க? ஒரேடியா அதுதான் கல்யாணமா ஆரம்பிச்சிட்டியா சீதா? ஏன் இப்போ இதெல்லாம்? ஏன் இதெல்லாமா? தெய்வங்க உனக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுதுடா, உனக்கு குறைச்சிக்கிட்டே போகல. உனக்குன்னு ஒரு குடும்பத்தை தேடிக்க வேணாமா? அதுக்கு இப்போ என்ன அவசரம்? அதோ பார்த்துக்கலாமே. தெய்வம் என்ன பேசுகிற நீ? அம்மா பாருங்கம்மா தெய்வங்க. தெய்வங்க என்னடா? அதான் உங்க சொல்கிறாத, நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் எங்களுக்கும். எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க, இன்னும் நீ மட்டும் தான்டா இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்க. எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் வயசாகிட்டே போகுது இல்லையா? சீக்கிரம் ஒரு முடிவு வாடா. எங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி கேட்கணும்னு எவ்வளோ ஆசையாக இருக்குது. ஐயோ ஏன் இப்போ எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் கல்யாணத்தை பற்றி பேசி இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க? கடவுளே வேற வேற வேலையறியா உங்களுக்குலாம்? தெய்வங்க
என்ன பேசுகிற நீ அப்படின்ட்டு இப்போ உங்கள் அக்கா தேயம் அப்பா தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. தேயமுக்கு அந்த இடத்துல இஷ்டமே இல்லை. பட் உங்கள் அம்மா தேயங்க ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. தேயங்க இதுக்கப்புறம் நான் தான் முடிவெடுக்க போகிறேன். நீ முடிவெடுக்கிற மாதிரி தெரியல. நீ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வருவேன்னு பார்த்தா அதுக்கும் இல்லை. அதனால் நான் ஒரு பொண்ணை தேட போகிறேன். அந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். உனக்கு வேறு வழியே இல்லை, புரியுதா? நானும் சொல்கிறேன், கேட்கவே மாட்டேங்கிறேன் இல்லை சீதா. நீ போடா, இதுக்கப்புறம் உன் பேச்சை கேட்குறதா இல்லை நான். நீ என் பேச்சை கேளு அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் தேவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இங்கே அவங்க தேவங்களோட கல்யாணத்தை பற்றி பேசும்போதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னை பற்றி யாருமே நினைக்கவே இல்லைல்ல. சின்ன வயசில் ஆசை காட்டி வளர்த்துட்டு இப்போ என்னை அப்படியே மறந்துட்டாங்களே. வயன் வளர்ந்ததும் தேவம் கட்டி வச்சிரும் அப்படி சொல்லி சொல்லி எனக்கு ஆசை வளர்த்து இப்போ என்ன ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. தேவங்க மாமாவுக்கு வேற ஒரு பொண்ணை பார்க்குறதா இருக்காங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ரொம்ப கவலைப்படுறீங்க. இப்போ அந்த இடத்துல தேவங்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. ஸோ அவரை இப்போ இந்த இடத்துல காப்பாற்றணுன்ட்டு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. அம்மா, ஏன் நீங்கள் மாமாவை ஃபாஸ்ட் பண்ணுறீங்க? அவர் தான் இப்போதைக்கு கல்யாணம் வேணான்றாருல, கொஞ்ச நாளைக்கு விடுங்களேன். அவர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி பண்ணுவார். தயாங் மாமா எவ்வளோ அழகாக இருக்காரு, எவ்வளோ படிப்பு படிச்சிருக்காரு, வெளியூரில் வேலை செய்கிறாரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுங்களேன். அரேஞ்ச் மேரேஜ்லாம் இந்த காலத்தில் என்னம்மா நீங்கள்? வயன், உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மா இரு. பெரியவங்க பேசுகிற இடத்துல உனக்கு என்ன வேலை? அம்மா அதுக்கு இல்லை, சும்மா இருடி. இப்போ எதுக்கு சீதா அவளை பிடிச்சி திட்டுற? அவள் இப்போ என்ன சொன்னா? எனக்கும் அதுதான் சரியும் படுது. நீ பாரு, எனக்குன்னு ஒரு பொண்ணு கண்டிப்பாக இருப்பாள். அவள் எனக்குன்னு மட்டும்தான் இருப்பாள். நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இதே அவங்க அதை சொல்லும் போது உங்களை பார்த்துக்கிட்டே தான் சொல்லியிருப்பாரு. பட் நீங்கள் அதை கவனிக்கவே இல்லை. நீங்கள் அப்படியே தலையை கீழே குறைஞ்சிக்கிட்டு கவலையில் உட்காந்துருக்கீங்க. நீ சொல்கிற பொண்ணுன்னா என்னடா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? போ, வேணும்னா நீ கல்யாணம் பண்ணிக்கோ. தெய்யம் என்னடா ஆமாம் அப்படின்ட்டு தெய்யம் அந்த இடத்த விட்டு போகிறாரு. ஸோ உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் 4 பேருமே எப்போவுமே ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்படியே அட்வென்ச்சர் பண்ணிக்கிட்டு அப்படி தான் இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் 4 பேருமே ஒன்றா சேர்ந்து வயலுக்கு போகிறீங்க. அங்கே எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறீங்க. சேராக்கு இது ரொம்பவே புதுசாக இருக்குது. ஸோ அவள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக ரசித்து பார்க்குறா. இப்போது அப்படியே தேயங்கும் ருத்ராவும் வயலில் இறங்கி வேலை பார்க்குறாங்க. ஸோ அப்போ தூரத்தில் ஒரு பம்ப் செட் இருக்குது. அங்கே அப்படியே ஒரு சின்னதாக ஒரு குளம் மாதிரி இருக்குது. அதில் ஒரு ஆள் இறங்கி குளிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ சேரா இப்போ உங்ககிட்ட கேட்குறா, பையன் அங்கே ஏதோ பூல் மாதிரி இருக்கே, அதுவா? அது பம்ப் செட். அதை ஓப்பன் பண்ணால் வயலுக்கு தண்ணி டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓ, ஆனால் அங்கே ஏதோ ஒரு பூல் மாதிரி இருக்கே. ஆமாம், பார்த்தேன். அங்கே குளிக்கிறதுனால குளிக்கலாம். அப்படியா? அங்கே ஸ்விம் பண்ணலாமா? அப்போ வா வயன், அங்கே போவோம். வா போவோம். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது வயன். ஆனால் ருத்ரா தெய்வம் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. பரவாயில்ல, அவங்க அங்கே இருக்கட்டும், நம்ம 2 பேரும் போகலாம். சரி இரு, நான் சொல்லிட்டு வந்துடுறேன். நான் ஒன்று வேணாம், வா அப்படின்ட்டு சேரா இப்போ உங்களை அந்த பம்ப் செட்டுக்கு இழுத்துட்டு போகிறா. சேரா நில்லு, அது கொஞ்சம் தண்ணி ஃபோர்ஸாக வர மாதிரி இருக்குது. இரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. வயன் எதில் குளிக்கலாம் தானே? குளிக்கலாம். ஆனால் சேரா உனக்கு பரவாயில்லையா? ஸ்விம்மிங் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியும், பரவாயில்லவா? இல்லை வேண்டாம், நான் இங்கே நிற்கிறேன். சரி அப்போ நான் போகிறேன் அப்படின்ட்டு இப்போ சேரா அந்த தண்ணிக்குள்ளே இறங்கிட்டான். வயன் தண்ணி ரொம்ப கோல்டாக இருக்குது. ஆமாம், இப்போ சேரா நல்லாவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் அப்படி வெளியிலே நின்று அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சேரா சரி போதும் வா. என்ன வயன் நீ இப்போ தானே வந்தேன், இரு இன்னும் கொஞ்ச நேரம். சேரா வேண்டாம், வா போகலாம். எனக்கு என்னமோ தண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர மாதிரி இருக்குது, தண்ணி அதிகரிச்சுக்கிட்டே போகிற மாதிரியும் இருக்குது. வா வெளியே வா, இன்னும் கொஞ்ச நேரம் வயன் அப்படின்ட்டு அடம் பிடிக்கிறா. சேரா நீங்களும் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ, இவன் ஒருத்தி பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாள்னு. இப்போ கொஞ்ச நேரத்தில் தண்ணி உண்மையிலே அதிகரிக்குது. சேராக்கு அப்படியே லைட்டாக
மூச்சு முட்டுற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி லைட்டாக தத்தளிக்கிறா. வயன் வயன் சேரா சேரா வெளியே வா, தண்ணி அதிகரிச்சிருச்சு, ஃபோர்ஸாக இருக்கு வேறு, வா வெளியே அப்படின்னு நீங்கள் கூப்பிடுறீங்க. பட் அவளால் அந்த தண்ணியிலேருந்து எழுந்திருக்கவே முடியல. சேரா வயன் வயன் என்னால் மூச்சு விட முடியல, வயன் ப்ளீஸ் ஹெல்ப் ஹெல்ப் மீ அப்படின்றா. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கை காலில் நடுங்கவே ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியும், அப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தேயம் தேயம் ருத்ரா ருத்ரா அப்படின்னு 2 பேர்த்தையும் கூப்பிடுங்க. பட் அவங்க கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு விளங்கலை. ஸோ வேறு வழியே இல்லாமல் இது விட்டால் ஏதாவது ஆயிரும்ட்டுன்னு இப்போ நீங்கள் தான் அந்த தண்ணிக்குள்ளே இறங்குறீங்க. பட் அது கொஞ்சம் வளவலன்னு இருந்திருக்கும் போல். ஸோ நீங்கள் உள்ளே கால் வைக்கும் போது அப்படியே வலிக்கி விட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு கால் அப்படி சுழுக்கு விழுந்திருக்கும், உங்களுக்கு அது வலி வேறு. பட் அதை அப்படி பெருசுப்படுத்தாமல் சேராவை அப்படி அந்த தண்ணியிலேருந்து அப்படி வெளியே கூட்டிகிட்டு வரீங்க. ஸோ அப்போ தான் திரும்பி தேயம் பார்த்துருப்பான். ஸோ அப்படியே ருத்ராவை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு வரான். ஸோ லைட்டாக இப்போ நீங்கள் தண்ணிக்குள்ளே இருந்து சேராவை தூக்கி விட்றீங்க. அப்படியே தேயம் வந்து சேரா வெளியே இழுக்கிறான். சேரா சேரா என்னாச்சு? ஐயோ ஓகே சேரா வயன் என்னாச்சு சேராவுக்கு? இல்லை மாமா, தண்ணி ஃபோர்ஸ் அதிகரிச்சிருச்சு, சொல்ல முடியல சேராக்கு. என்ன என்ன வயன் நீ விளையாடுற விஷயம் அது? ஏதாவது ஒன்று கிடக்க ஆயிருந்தா என்ன பண்ணுறது சேரா? ஐயோ ஓகே. அப்படியே மூச்சு இறைக்குது சேராக்கு. அப்படி நின்றுக்கிட்டு இருக்கா. உங்களுக்கும் கால் சுழுக்கு பயங்கரமாக வலிக்குது. பட் சேரா இப்போ ஓகே ஆகிட்டாளா அப்படின்னு உங்கள் ஃபோக்கஸும் இப்போ சேரா மேலே தான் இருக்குது. உங்களோட வலியை கூட நீங்கள் பெருசுப்படுத்திக்கல. பட் அதை கூட தெரியாமல் தேவன் உங்களை பிடிச்சி நல்லா திட்டுறாரு. வயன் அறிவில்லை உனக்கு? ஏன் இதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வர? இல்லை தேவன் மாமா அவங்க தான் கேட்டாங்க ஆசையாக இருக்குன்னு. அதுக்குன்னு அவன் கேட்டான்னு விட்டுருவியா நீனு? உனக்கு ஒன்று தெரியுமா, சேராக்கு தண்ணினா அவளுக்கு ஃபோபியா. எனக்கு தெரியாது வயன். நீ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல வயன். உன்னால் அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பதில் சொல்கிறது? கொஞ்சம் கூட அறிவே இல்லையா வயன் உனக்கு அப்படின்னு பிடிச்சி தேயம் திட்டிக்கிட்டு இருக்காரு. தேவமா ரிலாக்ஸ், அவங்களுக்கு ஏதோ ஆகலை தானே அப்படின்னு ருத்ரா கேட்குறாரு. இல்லை எனக்கு இப்போ பரவாயில்ல சேரா பதில் சொல்கிறான். வயன் தயவுசெய்து இங்கே போயிரு அப்படின்னு தேயம் உங்களை திட்டி விட்டுறாரு. நீங்களும் அப்படியே அழுந்துக்கிட்டே வழியில் அப்படியே காலை பிடிச்சிக்கிட்டு ஓடுறீங்க. சேரா கொஞ்சம் நார்மல் பொசிஷனுக்கு வந்துட்டா. தேயம் தேயம் ஏன் வயனை திட்டினேன்? வை யூ ஸ்கூல் ஹர்? நான் தான் அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அவள் அப்போவே வேண்டான்னா நான் தான் அவளை கட்டாயப்படுத்தி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அவள் ரொம்பவே வேண்டான்னா நான் தான் கேட்கல. ஈவன் அவள் என்னை காப்பாற்றும் போது கூட அவளோட கால் வலிக்கு அவளுக்கு கால் சுழுக்கு அடிபட்டுருச்சு தேயம். பட் அவள் இதை பரிசுப்படுத்திக்காமல் வழியில் இவனை வந்து காப்பாற்றினா. ஏன் நீ அவளை திட்டுனேன்? இதில் தப்பே நான் தான் அப்படின்ட்டு சேரா சொல்கிறான். இப்போ தேயம்க்கு அப்படியே கில்ட்டி ஆகுது. ஐயோ என்ன பண்ணிட்டோம், அவளை பிடிச்சி ரொம்ப திட்டமே, பையன் ரொம்ப அழுத்தாலே அப்படின்ட்டு இப்போ தேயம் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. டைம் ஸ்கிப்ஸ். இப்போ எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு தான் வராங்க. தேயமும் நேராக உங்களோட ரூமுக்கு தான் வராரு. நீங்கள் உங்கள் பெட்டில் உட்காந்து ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கீங்க. தேயம் பார்க்குறாரு, அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படியே உங்களுக்கு பக்கத்தில் கீழே முட்டி போட்ட மாதிரி வந்து உட்காராரு. அப்படியே உங்கள் கையை பிடிச்சிக்கிறாரு. வயன் வயன் அழுக்காத, சாரி சாரி வயன் அப்படின்ட்டு உங்களோட கண்ணீரை தொடச்சி விடுறாரு. மாமா மன்னிச்சிருங்க, நான் வயன் சரியில்லை, நான் அப்பவே வேண்டான்னு அவங்க தான் கேட்கல. சரி அவங்க ஆசையை தடுக்கணுன்ட்டு நானும் விட்டுட்டேன். எனக்கு சத்தியமாக தெரியாது அவங்களுக்கு ஃபோபியா இருக்குது மாதிரின்னு. நான் கண்டிப்பாக விட்டுருக்கவே மாட்டேன், மன்னிச்சிருங்க மாமா அப்படின்ட்டு நீங்கள் பயங்கரமாக அழுகுறீங்க. தேவம் அப்படி இப்போ உங்களை ஹேக் பண்ணிட்டு சமாதானப்படுத்துறாரு. வயன் சரி ஒன்றும் இல்லை நானும் ஒன்று இது ஒன்றுன்னு தெரியாமல் திட்டு இருக்கக்கூடாது. ஐம் சாரி வயன், ஐம் சாரி, நானும் சாரி மாமா அப்படின்னு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு தேவம் கேட்குறாரு. வயன் உனக்கு காலில் அடிபட்டிருக்குன்னு சேரா சொன்னால எங்கே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா,
பையன் கேட்குறல சொல்லு. பரவாயில்ல மாமா, நானே பார்த்துக்கிறேன். பையன் சொல்லு. தோ இந்த ரைட் ஆங்கிள் தான் மாமா, கால் சொல்லுக்கு. அப்படியே தயம் அந்த காலை பிடிக்கிறாரு. வலிக்குது. ஐயோ ரொம்ப வலிக்குது வயன். ஆமாம் மாமா, காலை திருப்ப முடியல. ஐயோ மன்னிச்சிருவாயன், எல்லாம் என்னால் தானே. ஐயோ அதெல்லாம் இல்லை மாமா, எனக்கு பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். இரு, நான் மருந்து போட்டு விடுறேன்னு. இப்போ தேயம் அந்த சுருக்குக்கு அழகாவே மருந்து போட்டு விடுற, ரொம்ப பொறுமையாகவே. தேயம் மருந்து போடுக்கல, அப்படி நீங்கள் அவரை நீ மருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மாமா என்ன வாயன், நான் உன்னை கேட்குறேன் சரியா சொல்லு வாயன். எனக்கு செமஸ்டர் பிரேக் முடிச்சு திரும்பவும் நாளைக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. என்னைய நாளைக்கு நீ காலேஜுக்கு கூட்டிகிட்டு போறியா? அதுக்கு என்ன, தாராளமாக கூட்டிகிட்டு போகிறேன். சரி மாமா, இப்போ அப்படியே உங்களுக்கு காலைல அழகா மெடிசனை போட்டு விட்டுட்டு சரி வாயன் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ரெஸ்ட் எடுத்தா சரியாயிருன்ற ஒரு போகிறாரு. சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டே தேவங்க தான் உங்களை காலேஜுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அப்படி பைக்கில் தேவங்க நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு போகிறீங்க. இப்போ காலேஜில் இறக்குறாரு. அங்கே போனால் தேவங்க பார்த்து எல்லா பொண்ணுங்களும் அப்படி பயங்கரமாக சைட் அடிக்கிறாளுங்க. உங்களுக்கு லைட்டாக ஜெலஸ் ஆகுது. சரி வாயன், நீ கிளாஸ் முடிச்சிட்டோன்னே எனக்கு சொல்லு, நானே உன்னை வந்து ஏற்றிக்கிறேன். இல்லை பரவாயில்ல மாமா, நான் வந்துடுறேன். இல்லை வாயன் எனக்கு சொல்லு, நான் வரேன். சரி பார்த்து போ. சரி மாமா, நீங்களும் பார்த்து வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு இப்போ தேவங்களை இறக்கிட்டு கிளம்புறாரு. நீங்கள் நடந்து போகிறீங்க, பார்த்தா உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க நின்றுக்கிட்டு இருக்கா, உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. ஏய் வயன், யாருடி அது, செம்மையாக இருக்காரு. ஏய் வயன், உன் தையாங் மாமாவா? ஆமாம், என் கட்டி மாமா தான். வாவ் வயன், கொடுத்து வச்சு வேடி நீ வேறு லெவலாக இருக்காடி. ஏய் கண்ணு வைக்காதடி. இப்படி இருந்தா கண்ணு வைக்காமலா? பையன் சீக்கிரமா உன்னோட காதல், உன்னோட ஆசையை அவர்கிட்ட சொல்லிடுடி, இல்லை வேற எவ்வளாச்சும் கொத்திட்டு போயிட போறா. நானா கூட இருக்கலாம். சிறு பிஞ்சிரும். வாடி, என்னடி முடிக்கிட்டு வா அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் கூட்டாளி பூஜாவை அழைச்சிட்டு போகிறீங்க. இப்போ அதே மாதிரி காலேஜ் முடிஞ்சு தயம் திரும்ப உங்களை ஏற்றிட்டு போகிறாரு. வீட்டுக்கு நேராக அழைச்சிட்டு போகிறாரு. வீட்டு மண்ணுக்கு தான் இருக்காரு. மாமா உள்ளே வரல? இல்லை பரவாயில்ல வாயன், நீ போ, நான் அப்புறம் வரேன். சரி அப்படின்ட்டு இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஏய் வயன், யார் கூட வந்த? மாமா கூட தான். எங்கே தையங்க உள்ளே வரல? இல்லையே. போ கூப்பிட அவனை, வெளில வர சொல்லு. தோ போகிறாம்மா அப்படின்ட்டு வெளியே வரீங்க. மாமா மாமா. என்ன வயன்? மாமா அம்மா கூப்பிட்டாங்க உங்களை உள்ள. சீதா கூப்பிட்டாளா? சரி வர நீ போ அப்படின்ட்டு இப்போ தேவங்க உள்ளே வராரு. என்னக்கா கூப்பிட்டியா? ஆமாடா. ஏன் உள்ளே வர வேண்டியதானே? இல்லை கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் அப்புறம் வரலான்னு. சரிப்பா, சமைச்சிட்டேன், சாப்பிட்டுட்டு போ. அப்படியா? சரி அப்படின்ட்டு இப்போ தேவங்க அம்மா சாப்பாடெலாம் பரிமாறுறாங்க. என்ன அக்கா என்ன பரிமாறலாம் பயங்கரமாக இருக்கு? எல்லாம் ஒரு காரணமாக தான். அப்படியா? அது தானே. இப்போ உங்கள் மாமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா ஒரு ஃபோட்டோ முன்னுக்கு வைக்கிறாங்க. ஏதோ ஒரு பொண்ணு ஃபோட்டோ மாதிரி இருக்குது. என்னக்கா இது? உனக்கு நான் பார்த்து வச்சுருக்கிற பொண்ணு அப்படின்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க தெரியும். அப்படி என்ன? ஏய் பார்த்துடா. என்னக்கா உனக்கு நான் பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு அப்படின்றாங்க. நீங்களும் அந்த இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்களும் என்ன அப்படின்னு ஒரு மாதிரி ஷோக்கில் தான் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. சீதா, நான் அவளை சொல்லி நீ கேட்கவே இல்லைல்ல? நீ மட்டும் நான் சொல்கிறத கேட்டியா தையம்? சீதா விளையாடாத சீதா, இது என்ன? நான் ஒன்றும் விளையாடல தையம், நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். இது நான் உனக்கு பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு. 2 நாளில் நம்ம பொண்ணு பார்க்க வர போகிறதா நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நம்ம போகணும், ரெடியாக இருந்துக்கோ. சீதா விளையாடுறியா நீ? நான் இதுவெல்லாம் வேண்டாண்ண. நீ ஆனால் என் பேச்சை கேட்கவே இல்லைல்ல? இதுக்கு தான் நீ என்ன ஏன் இப்படி பண்ணுற சீதா? இதெல்லாம் எனக்கு தெரியாது தையம். நீ என் மேலே உண்மையாலே மரியாதையோ இல்லை பாசமும் வச்சுருக்கனா நீ இங்கே வர என் கூட அப்படின்ட்டுன்னு உங்கள் அம்மா தேவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு இப்போ கண்ணெலாம் கலங்குது. இல்லையே உங்களுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. நீங்களும் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கீங்க மனசுக்குள்ளே. என்ன எங்கள் அம்மா வெடுக்குன்னு ஒரு பொண்ணோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருச்சு தேவங்க அம்மா கிட்ட. ஏன் இப்படி எங்கள் அம்மா பண்ணுது? தேவங்க அம்மா கட்டி கொடுக்குறதுலே இருக்குது. என்னோடய காதலுக்கு
எங்கள் அம்மாவே ஒரு நந்தியாக இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் புலம்பிக்கிட்டு நிற்கிறீங்க. இப்போ உங்களுக்கு அழுகையே வருது. ஸோ அந்த இடத்த விட்டு ஓடி போகிறீங்க. தேங்க அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பார், பட் அவர் எதுவுமே பண்ணலை. நீங்கள் நல்லா ரூமில் நல்லாவே அழுகுறீங்க ரொம்பவே. ஸோ இப்படியே நைட் ஆகுது. அன்றைக்கி டே ஃபுல்லாகவே அழுதுகிட்டு தான் இருந்திருக்கீங்க. சாப்பிடக்கூட இல்லை. அப்படி கண்ணெல்லாம் உங்களுக்கு அப்படி ரெட்டிஷாக அப்படி கண்ணு கீழெல்லாம் வீங்கியே போச்சு அழுது அந்த அளவுக்கு அழுதுருக்கீங்க. ஸோ இப்போ நைட்டு உங்களுக்கு தேவங்கிட்ட எப்படியாச்சும் ஏதாவது ஒன்று சொல்லி ஆகணும்னு முடிவு பண்ணிவிட்டு தைரியத்தை வர வச்சுட்டு யாருக்குமே தெரியாமல் தேவனோட வீட்டுக்கு போகிறீங்க. அப்படி அங்கேயே யாருக்கும் தெரியாமல் ஒரு வழியா அப்படி எப்படின்னு தேவனோட ரூமுக்கு போகிறீங்க. பார்த்தா ரூமில் தெய்வம் இல்லை. ஸோ அவரோட ரூம் அந்த வேல தான் மொட்டை மாடிக்கு போக முடியும். அங்கே போய் பார்க்குறீங்க. பார்த்தா தெய்வம் அங்கே தான் இருக்கார். அப்படியே ஸ்மோக் பண்ணிக்கிட்டு லைட்டாக ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கார். நீங்கள் அப்படியே போயிட்டு அவர் பின்னாடி அமைதியாக நிற்கிறீங்க. மாமா அப்படின்னு நீங்கள் கூப்பிடுங்க. தெய்வம் பயந்தே போயிட்டாரு. ஸோ அந்த சிகரெட் அப்படி கீழே போட்டு அப்படி மிதிச்சுட்டு அப்படி திரும்புறாரு. நீ தானா? நான் பயந்தே போயிட்டு பயம். என்ன மாமா ஸ்மோக்லாம் பண்ணுறீங்க, ட்ரிங்க்ஸ் வர? அதெல்லாம் விடு. சரி நீ என்னத்துக்கு வந்த வயன்? நான் இதுக்கு வந்தேன். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு வந்தேன், அதான் மாமா. சரி சொல்லு வயன் அப்படின்ட்டு உங்கள் மாமா ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் அப்படி பார்க்குறீங்க ஃபேஸே. என்ன வயன் என்னை பார்க்குற ஏதோ சொல்லணுன்ட்டு? இல்லை அது என்ன அவ்வளோ நல்லா இருக்கா என்ன? தெரியலையே. என்ன குடிச்சு பார்க்குறியா? கொடுங்க. நிஜமாலிவா? கொடுங்க மாமா அப்படின்ட்டு நீங்கள் வாங்கி குடிக்கிறீங்க. ஒரு கல்ப் தான் எடுக்கிறீங்க. என்ன மாமா இப்படி கசக்குது? இது இப்படி குடிக்கிறீங்க? இப்போ தெரியுதா வாயன் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு? என்ன மாமா இப்படி கசக்குது இப்படி குடிக்கிறீங்க? எங்களுக்கு பழகிருச்சு. சரி கொடு. இல்லை இல்லை இருங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே எடுத்து இந்த பாட்டில் அப்படியே கல்ப்பில் அடிக்கிறீங்க. ஐயன் பார்த்து என்ன இதெல்லாம் இப்படி குடிக்கக்கூடாதுடி அப்படின்னு உங்கள் பாட்டிலை புடங்க பார்க்குறாரு தயம். பட் நீங்கள் அப்படியே லைட்டாக திரும்பிக்கிறீங்க. அப்படின்ட்டு அந்த பாட்டிலையும் முழுசாக காலியாக்கிட்டீங்க. ஐயன் பாட்டிலே காலியாக்கிட்டு என்னது ஒரு மாதிரி இருக்கு, என்னெல்லாம் சத்துது. என்ன வயன்? ஆமாம் எல்லாம் சத்துது. அப்புறம் நீங்கள் 1 2 3 4 மாமா இருக்கீங்க. என்ன எனக்கு ஒன்றுமே புரியல. தெய்வமா வெனைய விலை கொடுத்து வாங்கிட்டியாடா அப்படின்னு தெய்வம் இருக்காங்க. பையன் நீ வா, நீ முதல் உள்ள வா விடுங்க அப்படின்ற நீங்கள் ஒரு மாதிரி சின்ன குழந்தை மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. தெய்வனுக்கு அதை பார்க்கவே க்யூட்டாக இருக்குது, சிரிப்பாக வருது. பட் இப்போ அவருக்கு பயமே. இப்போது யாராச்சும் வந்தால் என்ன பண்ணுறது? அதுவும் நீங்கள் இப்படி குடிச்சிட்டு இப்படி நிற்கிறத பார்த்தா என்ன ஆகுறது அப்படின்னு லைட்டாக ஒரு பயம் வேறு தெய்வம்க்கு. ஆமாம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுன்னு இருந்தேன்னு, அதை எப்படி சொல்லணும்னு எவ்வளோ நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் சொல்கிறேன், கேட்குறீங்களா? சரி சொல்லுவாயன். என்ன அது? அது என்ன சொல்லணும்? நீங்கள் அப்படி தெய்வம் கிட்ட போக்குறீங்க. என்ன இவ்வளோ கிட்ட வரோம்? தெய்வம் மாமா. என்னடி சொல்லு? தெய்வம் மாமா ஹாய் எப்போ? என்ன? ஹாய் லவ் தெய்வம் மாமா ஐ லவ் யூ. வயன் எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு என்ன பிடிக்குமா எனக்கு தெரியலையே. பட் அது கிடைக்குது, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மாமா. ஆனால் பாருங்க எங்கள் அம்மா எவ்வளாச்சும் பத்து பிள்ளைக்கு எப்படி இருப்பாங்களா? உன்னைய யாருக்காச்சும் கட்டி கொடுக்கணுன்னு இருந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நாய்க்கு ஒருத்தி இருக்கல, என்னை யோசிக்கவே இல்லை. சின்ன வயசுல உன்னை தெய்வம்க்கு கட்டி கொடுத்தாங்க. நீதான் தெய்வம்க்கு பொண்டாட்டி. என்ன வேணாம் ஷாலி ஷாலி எனக்கு ஆசையை வளர்த்து விட்டாங்க. இப்போ என்ன ஒரு
யாருத்தாவே எடுத்துக்கல மாமா. நீ சொல்லு, உனக்கும் என்ன பிடிக்காதா? என்னை கட்டிக்க மாட்டியா? என் அம்மா பார்த்து வச்சிருக்காளே, அவ்வளோதான் கட்டிக்குவியா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மாமா. நீ லண்டனில் இருக்கும்போது நீ போடுற ஒவ்வொரு போஸ்ட், இன்ஸ்டாகிராமில், டிக்டாக்கு நீ போடுறது எல்லாத்தையும் பார்த்து நினப்பாவே இருக்கும். நீ எப்போ இங்கே வருவேன், எப்போ நான் நேரில் பார்க்கலாம் அப்படிதான் இருப்பேன். அன்னைக்கு நீ வந்த உன்னை நான் நேரில் பார்த்தேனா அப்படி ஐயோ நீ அவ்வளோ அழகு என் மாமா, என் குட்டி மாமா. உன்னைய அதோட முடிப்பண்ணு யாருக்குமே உனக்கு கொடுக்கக்கூடாது, நானே வச்சுக்கணும். ஆனால் என் வீட்டில் உள்ளதுங்க உன்னை இங்கேருந்து துரத்தி விடணும், வேற எவ்வளோ கமிச்சு கொடுக்கணும்னு இருக்காங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஐயோ தலை வேற ரொம்ப வலிக்குது. வயன் வயன் உனக்கு ஓகேவா? இல்லை நான் ஓகே இல்லை மாமா. எனக்கு ஹார்ட் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப வலிக்குது மாமா. நீ சொல்லு, நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டே தானே? நீ என்னை கல்யாணம் பண்ணிக்குவியா? உன் வயனை கல்யாணம் பண்ணிக்குவியா? சொல்லு, கட்டிக்கிறியா என்ன அப்படின்ட்டு நீங்கள் இப்போ தேங்க அப்படி போதையில் அப்படியே அவர் போய் கட்டி பிடிச்சிக்கிறீங்க. வயன் வயன் அப்படின்னு உங்களை எழுப்புறாரு. பட் உங்களுக்கு அப்படி மயக்கத்தில் அப்படி தூங்கிட்டீங்க. ஐயோ என்ன இவன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? செத்த என் வீட்டில் தெரிஞ்சா எப்படி இப்போ நான் இவளை இப்படி போதையில் இருக்கா, எப்படி நான் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது? சீதா என்னை தொலைச்சிருவாளே. வேறு வழியே இல்லை. இவளை என்னை ரூம் கூட்டிகிட்டு போவோம். அதுக்கப்புறம் நாளைக்கு கொஞ்சம் தெரிஞ்சோன்னே அம்மா ரூமில் படுக்க வச்சிருவோம் அப்படின்ட்டு இப்போ தேங்க அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் அவரோட ரூமுக்கு தான் தூக்கிட்டு போகிறாரு. ரூமுக்கு போயிட்டு அப்படியே உங்களை பெட்டில் படுக்க போகிறாரு. நீங்கள் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் தாவணி கட்டியிருப்பீங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி படுக்கக்குள்ளே உங்களோட தாவணி லைட்டாக விளக்கியிருக்கோம். ஸோ உங்களோட நேவல் தெரியுது, நேவல்னால் தொப்புள். ஸோ உங்களோட தொப்புள் லைட்டாக தெரியுது. என்ன இவ இப்படி படுத்துருக்கா? வயன் ஏடி அப்படி படுத்துற? நல்லா செக்க செவனே இருக்கேன் அந்த இடுப்பு அப்படின்னு தெய்வங்களோட கையை எடுத்துகிட்டு போகிறாரு. இதில் கில்லுனா எப்படி இருக்கும் அப்படின்னு கையை எடுத்துகிட்டு போகிறாரு. அப்படி என்ன நினச்சிருக்கு? அப்படி அவரோட இன்னொரு கையை அந்த கையை அடிக்கிறேன். டேய் என்னோட தெய்வம் பண்ணுற தப்புடா, தப்பு. ஒரு பொண்ணோட இந்த மாதிரி நிலைமையில அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது ரொம்ப தப்புடா. ஐயோ தெய்வங்க கட்டுப்படு அப்படின்ட்டுன்னு இப்போது அப்படியே உங்களோட தாவணியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே போரி போற்றி விட்றாரு. ஸோ அப்படியே பெட்ட ஓரத்துலேயே தெய்வம் உட்காந்துக்கிறாரு. அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஐயோ என்னம்மா அழகா இருக்கா என் சீதா பெத்த பொண்ணா இவன். கடவுளே எப்படி நீ இவ்வளோ அழகாக இருக்க? மொத்த அழகையும் எனக்கிட்டே கொடுத்துறியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு தெய்வம். அப்போ நான் என் மயன் மனசில் இருக்கேன்னா இது தெரியாம தான் நான் இத்தனை நாள் தவிச்சிக்கிட்டு இருந்தேனா? ஐயோ அப்படின்னா நான் எப்போ உன்கிட்ட உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பேனேடி. நீயும் ஏன் இது அப்போவே என்கிட்ட வந்து சொல்லலை? பாரு இப்போ இது இவ்வளோ தூரம் வந்திருக்காது இல்லையா? நானே என் அக்கா கிட்ட சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். சரி நான் இப்போயும் உனக்கு கட்டு போகல, கண்டிப்பாக இப்போ உன்னை நான் தண்ணி கட்டிக்கிறேன். யாருக்கும் நீ விட்டு கொடுக்குறதால என்னோட பயம் எனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும். நடி சீதா நீ இப்படி ஒரு தங்கத்தை பெற்றிருக்கிய. ஐயோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல, கியூட்டா அப்படின்ட்டு ஏர்லி கிஸ் கொடுக்குறாரு. வயன் நீ எப்போ நான் எங்கே அன்னைக்கு பார்த்தனும் அன்னைக்கு என் நானும் ஃப்ளாட்டு தாண்டி அவ்வளோ அழகாக இருக்கு. சின்ன வயசில் அப்படி கொழு கொழுன்னு புஷு புஷுன்னு இருப்பியடி. இப்போ என்னன்னா அவளே மாறிட்டேன். நான் உன் பின்னாடி ஒரு 10 பேராச்சும் அலைஞ்சிருப்பானுங்க போடியே. எப்படி நீ ஆனால் ஒருத்தர் உனக்கு மாட்டல. கடவுள் நீ எனக்கு என்ன எழுதி வச்சுட்டான் போல. அதுதான் உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் நீ ரொம்பவே பிடிக்கும். என்னை தாண்டி உன்னை யாருக்கும் கல்யாணம் பண்ண முடியாது. நான் தான் உனக்கு
அப்படின்னு தேவங்க சொல்லிட்டு அப்படி கிட்ட வந்து உங்களோட ஃபோரஹெட்டில் ஒரு கிஸ் கொடுக்குறாரு. ஐ லவ் யூ வயன், ஐ லவ் யூ டூ சாய். இப்படி கொஞ்ச நேரம் போக்குது. தேவங்க இவ்வளோ நேரமும் தூங்காமல் தான் உட்காந்துருப்பாரு. அப்படியே உங்களே மெய் மறந்து நீங்கள் தூங்குற நாளைக்கு அப்படி ரசித்து பார்த்துக்கிட்டு அப்படியே தான் உட்காந்துருப்பாரு. நீங்கள் அங்கே தூக்கத்தில் அந்த சைடு இந்த சைடு புரண்டு படுக்கும்போதும் அப்படியே பேபி மாதிரி படுத்துருக்கதும் எல்லாமே அவருக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருக்காரு. சரி, இப்போ மணி ஒரு 4 இருக்கும். இங்கேவே இருந்தால் யாருக்காச்சும் தெரிஞ்சால் ஏதாவது தப்பாக நினைப்பாங்க, ஏதாவது இடம் கூடமாயிரும்னு அப்படியே தூக்கிட்டு போயிட்டு தையம் அவரோட அம்மாவோட ரூமில் பெட்டில் படுக்க வைக்கிறாரு. தையம்க்கு அன்றைக்கு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. அப்படி உங்கள் நினைப்பு தான். ஸோ இப்போ விடிஞ்சிருக்கோம், மணி ஒரு 6 இருக்கும். நீங்கள் அப்படியே இப்போ உங்கள் தூக்கத்துலேருந்து இழந்திருக்கிறீங்க. எங்கே இருக்கு? ஏன்னா இடமே வித்தியாசமாக இருக்குது. இது என்னோட ரொம்பலே தலை என்ன இப்படி வலிக்குது. அம்மா தலையில் யாரும் ஆணி அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டுன்னு இப்போ நீங்கள் எப்படி இழந்துச்சு பார்க்குறீங்க. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா நான் எப்போ இங்கே வந்தேன், நான் எங்கே இருக்கேன்? ஐயோ, என் அம்மா தேடுவாளே. ஐயோ, எப்போ இங்கே வந்தேன்னு கூட தெரியலையே. ஐயோ, இந்த தலை வேற அப்படின்ட்டுன்னு இப்போ உங்கள் தலையை பிடிச்சிக்கிட்டே எங்கடா எல்லாம் எழுந்திரிச்சிருப்பாங்கன்னு அப்படி அமைதியாகவே எழுந்திரிச்சு போகிறீங்க உங்களோட வீட்டுக்கு. இப்போ நீங்கள் போகக்குள்ள தேவன் நின்று பார்த்துருப்பாரு. பட் நீங்கள் அவரை கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்களும் அப்படி போகிறீங்க. இப்போது டைம் ஸ்கிப் ஆகுது. ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு இப்போ கிச்சனுக்கு போகிறீங்க. என்ன வயன் ஒரு மாதிரியாக இருக்க? தெரியலம்மா, காலையிலேருந்தே ஒரே தலைவலியாக இருக்குது, தலை பாரமாக இருக்குது. எனக்கு காஃபி போட்டு தெரியும். சரி இருக்கு, குடிச்சிட்டு போ. எங்கேயாவது போகிற வேலை இருக்கா என்ன வயன்? ஆமாம்மா, ப்ராஜெக்ட் வேலை இருக்குது, நான் பூஜா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இப்போ காஃபி குடிச்சிட்டு நீங்களும் கிளம்புறீங்க பூஜா வீட்டுக்கு. தி நெக்ஸ்ட் டே தயம் உங்களோட வீட்டுக்கு வராரு. சீதா சீதா சீதா, அரே சீதா, என்னடா தயம், ஏன் இவ்வளோ பரபரப்பாக வர? சீதா, வயன் வீட்டில் இருக்காளா? வயனா? வயன் இல்லையே, அவளோட ஃப்ரெண்டு பூஜா வீட்டுக்கு போயிட்டாரு. அப்படியா? சரி சீதா, நீ ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேல. ரொம்ப நாளாவா? என்னடா தெய்வங்க? அதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. ஆமாம். என்னடா உனக்கு அந்த பொண்ணு ஓகேவா? அவளுக்கு ஓகே சொல்லிடலாமா? அவங்க வீட்டில் வந்து பொண்ணை பார்க்க போயிடலாமா? ஏய் பொறு சீதா, என்னடா தெய்வங்க? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னேன் நான். ஆனால் அவளை இல்லை. பின்ன யாருடா? அக்கா. டேய், என்னடா அக்கான்ற திடீர்னு? கேளு சீதா, நான் வயனை கட்டிக்கலான் இருக்கேன். ஏன்? என்னது வயனையா? என்ன விளாடுற தேவங்க? ஏன் வயன் வந்து ஏதாவது சொன்னாலா, உன்னை மிரட்டினாலா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீதா. பின்ன என்ன, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? வயனா? நிஜமாலேவா? ஏன் சீதா, வயனுக்கு என்ன குறைச்ச? வயனுக்கு இந்த குறைச்சலும் இல்லை. ஆனால் நிஜமாலேவா தேவங்க? ஆமாம் சீதா. பின்ன என்ன பொய்யா சொல்கிற? நானே வயனை கட்டிக்கலான் இருக்கேன். எனக்கு அந்த உரிமை இருக்குது தானே, அவளோட தாய்மாமன் தானே. அப்போ எனக்கு அந்த உரிமை தாராளமாக இருக்குது. அதுக்கு இல்லை தேவங்க. ஆனால் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்னை கல்யாணம் கட்டிக்கணும்னு சொன்னல, அதுக்கு நான் ஓகே சொல்கிறேன். அதுவும் வேறு யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லை, வயனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கேன். தேவங்க, நிஜமாக சொல்லு, யோசிச்சு சொல்லு. இது உன்னோட வாழ்க்கை. நான் யோசிச்சிட்டேக்கா. இதுக்கப்புறம் என் முடிவு மாற்றிக்கிறதால கல்யாணம் பண்ணால் வயனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லையா நான் சன்னியாசாவே இருந்துக்கிறேன். டேய், என்னடா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிற? சன்னியாசி அந்தராசின்னு. நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதே எனக்கு சந்தோஷம் தான்டா. அதுவும் வயனை. என்ன வயன் கொஞ்சம் சின்ன பிள்ளை மாதிரி அப்படி எப்படி விவரம் தெரியாமல்? அதெல்லாம் எனக்கு இன்னும் தெரியாதுக்கா. எனக்கு அவளை போதும். அவளை தாண்டி எனக்கு வேறு யாரும் வேணாம். அவளை மாதிரி பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க நிஜமாக கொடுத்தா வச்சுருக்கணும். என் மேலே குட்டி மாமான்னு உயிரே வச்சிருக்காக்கா. அப்புறம் அதை தாண்டி வேறு எனக்கு என்ன வேணும்? நான் என் வயனை கட்டிக்கிறேன். கல்யாணம் பண்ணி வைப்பல சீதா. பின்ன நீ ஆசையாக கேட்ட வயனே வந்து சொல்லியிருந்தா கூட நான் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுருக்க மாட்டேன். நீயே இவ்வளோ இதாக வந்து கேட்குறிய தேவங்க, உன்னைய நம்பலாம். அப்போது வயனே உனக்கு கட்டி வச்சிரும். உனக்கு ஓகே தானே சீதா? எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை.
என்ன உனக்கு வயனை கட்டி வச்சு உன் வாழ்க்கை என்ன ஆக போதும்? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வயன் மாறிடுவா. சரி சரி சரி, அப்போ ஓகே சீதா. சரிடா, வயனுக்கிட்ட நீயே சொல்லிட சீதா. சரி சரி, அண்ணன் அப்பா அம்மா எல்லாத்தையும் சொல்லிடு. சரிடா, ஒரு வேலையை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், அதுவே எனக்கு போதும், சந்தோஷம். உங்கள் அம்மா அப்புறம் தயவு மாமா 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு கண்டம் நடக்குது. சரி, இப்போ கொஞ்ச நேரத்தில் தயவும் கிளம்பிடுறாரு. நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வரீங்க. உங்கள் அம்மா அப்படி காய்கறி நறுத்துக்கிட்டு டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. அம்மா அம்மா இங்கே இருக்கேன், இங்கே வாடி. தோ அம்மா, என்ன இன்னைக்கு உன் முகத்தில் ஏதோ சந்தோஷம் தெரியுது. என்னம்மா, என்ன விஷயம்? அது இல்லடி, உன்னோட மாமா யார்? அதான் தேயாங்க. தேயாவுக்கு குட்டி மாமாக்கு. சரி மறக்காதம்மா. சரி சொல்லு, என்னதான்? தேயம் கல்யாணத்துக்கு ஒதுக்கிட்டான். என்ன தேயம் கல்யாணத்துக்கு ஒதுக்கிட்டாண்டி? அதை கேட்டி நீ இப்படி முழிக்கிற? நீங்கள் அப்படியே அதிர்ச்சியில் அப்படி இருக்கீங்க. தேயம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரா? நிஜமாலேவாம்மா? ஆமாடி. யார்? அந்த பொண்ணையா? சரி, மாமா ஒத்துக்குச்சில. மாமாவுக்கு வயசாகிட்டே போகுது, கல்யாணம் பண்ணிடும். சரி சரிம்மா அப்படின்ட்டு நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன வளருறீங்கன்னு தெரியாமல் இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி தெய்வம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. அப்போது பார்த்து வச்ச அந்த பொண்ணு தானோ அப்படி நீங்கள் ஏதோ ஒரு கற்பனைக்கு போய்கிட்டீங்க. அம்மா கிட்டே யார் எவரு எதுவுமே கேட்கல. சரி அம்மா நான் வரேன் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறீங்க. ஏய் வயன் நில்ல அப்படின்ட்டு கூப்பிட்றாங்கன்னா நீங்கள் கண்டுக்கவே இல்லை, அப்படியே ஓடுறீங்க. என்ன பொண்ணு இவ? பொண்ணு யாரு கேட்காமலே போகிறா. சே, இவனை கட்டிக்கிட்டு என்னோட தம்பி என்ன பாடுபட போகிறானோ, கடவுளே நீ தான் காப்பாற்றணும். இப்போ அப்படியே நேராக நீங்கள் தயாவோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. போகிற வழியில் உங்கள் அப்பத்தா தாத்தா எல்லாம் இருக்காங்க. வயன் வயன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. பட் நீங்கள் யாரையுமே கண்டுக்கல. நேராக தயாவோட ரூமுக்கு போகிறீங்க. அப்படி ரூம் கதை படியில் திறந்து ரூம் கதை க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்படி கதவுக்கிட்ட நிற்கிறீங்க. அவர் ஃபோனில் பேசிட்டு இருந்திருப்பார் போல யார்ட்டையோ. வயன் இங்கே வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு உங்கள் காலை கட் பண்ணிட்டு உங்கள் மண்ணுக்கு தான் வந்து நிற்கிறாரு. மாமா உண்மையாலேவா? எது உண்மையாலே வயன்? நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியாமே? ஆமாம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆமாம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா மாமா? ஆமாம் வயன். ஏன் ஒத்துக்கக்கூடாதா? இல்லை, அந்த பொண்ணு உனக்கு ஓகேவா? நிஜமாலேவா? என்ன வயன் நீ உளறிக்கிட்டு இருக்க? எந்த பொண்ணு? நான் தான் ஓகேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன? கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். மாமா நிஜமாலேவா? நீ 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 கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா மாமா? அந்த பொண்ணு வயன் ஏன் அழகுற? மாமா நிஜமாலே ஒத்துக்கிட்டியா? சரி மாமா. நீ உனக்கு வயசாகிட்டே போகுது, கண்டிப்பாக பரவாயில்ல, நீ அவளே கட்டிட்டு சந்தோஷமாக இரு மாமா அப்படின்னு இப்போ அழுக ஆரம்பிக்கிறீங்க. ஏய் வயன் வயன் ஏண்டி அழுகிற அப்படின்னு இப்போ உங்கள் ஷோல்டர் அப்படி தட்டி கொடுக்குறாரு. வயன் என்ன நீ லூஸ் மாதிரி உரைக்கிட்டு இருக்க? ஆமாம் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். ஆனால் ஏய் நீ என்ன எல்லாத்தையும் அரையும் குறையுமா கேட்டுட்டு பேசிகிட்டு இருக்கியா வயன்? நீ பொண்ணு யாருன்னு கேட்கலையா? இல்லை சீதா உங்ககிட்ட சொல்லலையா? தான் அந்த பொண்ணு தானே மாமா அன்னைக்கு அம்மா கூட ஃபோட்டோ காட்டினாங்களே, அவங்க தானே? நான் நினச்சேன் அப்போவே. ஹே மக்கு அப்படின்ட்டு உங்கள் தலையிலே லைட்டாக அடிக்கிறாரு. மாமா நானே ஏன் மாமா அடிக்கிறேன்? பின்ன என்னடி? எதையுமே முழுசாக தெரிஞ்சிக்காம வந்துட்டு இப்போ உப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? ஏய் நான் கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொன்னேன், ஆனால் அவளை கட்டிக்கிறேன்னு சொல்லலையே. எல்லாத்தையும் ஒன்று பதியாக தெரிஞ்சுட்டு வந்து நிற்கிறியே. என்ன யார் மாமா கட்டிக்க போகிற? உன்னோட ஃபாரின் கூட்டிகிட்டு வந்து அவங்களா?
சேரா அவங்களா? மொயன் தெரியலனா பேசக்கூடாது. கேள், நான் கல்யாணம் கட்டிக்க போகிற பொண்ணோட பேர் என்ன மாமா? பையன். வயன். என்ன? நான் கல்யாணம் கட்டிக்க போகிற பொண்ணு பேர் வயன். மாமா நிஜமாலேவா? நானா? இல்லை நீ இல்லை, எனக்கு தெரிஞ்ச வயன் மாமா அப்படின்னு நீங்கள் அவரோட செஸ்லேயே அடிக்கிறீங்க. ஈ வலிக்குதுடி. பின்ன என்னை தாண்டி நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிடுறியா? இவனாலும் நான் யாரையும் கல்யாணம் பண்ண போகிறேன்னு தானே வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன். மாமா ஐயோ நான் ஒரு லூசு. நீ லூசு தாண்டி. உன்னையே கட்டிக்கிட்டு நான் என்ன பாடுபட போகிறனோ? ஐயோ நானும் பைத்தியமாயிரனோ? கடவுளே போ மாமா அப்படின்ட்டு நீங்கள் அவரோட செஸ்ஸில் போட்டு அடிச்சுக்கிறீங்க. இப்போ 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. வயன், எனக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு சம்மதம்? உனக்கும் சம்மதம் தானே? உனக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க எந்த ஆட்சேபனையும் இல்லையே. நீ கிடைக்க மாட்டேன்னு இத்தனை நாள் வளர்ந்துருக்கு. இப்போ நீ என்ன கட்டிக்கிறேன் சொன்னபோது நான் விட்டுருவேனா இல்லை வேற யாரையாச்சும் உங்க கூட கல்யாணம் பண்ண விடுவேனா? வாய்ப்பே இல்லை. என்னோட குட்டி மாமா எனக்கு மட்டும்தான் அப்படின்னு இவ 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஐ லவ் யூ மாமா, ஐ லவ் யூ ஸோ மச் மை குட்டி மாமா. ஐ லவ் யூ டூ. இல்லை இப்படி சொல்லவா? ஐ லவ் யூ டூ மை பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லா இறுக்கி டைட்டா ஒரு டைட் கிஸ் கொடுத்துக்கிறீங்க லிப்ஸ்லேயே. இப்போ டேஸ் போகுது. இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம். தேயம்க்கும் உங்களுக்கும் கல்யாணம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாகவே நடந்து முடியுது. அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய எல்லா சாஸ்திர சம்பிரதாயமும் ரொம்ப சூப்பராகவே முடியுது. இப்போ நைட் ஆகுது. தேயங்கோட வீட்டில் தான் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அவங்கள ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. டேய் தேயங்க, ஹேய் ருத்ரா, அப்புறம் ஒரு வழியா என்னோட தங்கச்சியை கரெக்ட் பண்ணி கல்யாணம் கூட பண்ணிட்ட போல. ஆமாடா. அப்போ என்ன? அப்போ அந்த ஃபாரின் மேட் இருக்கால, யாரு? சேராவா? அவளே தான். அவளை நான் கரெக்ட் பண்ணிக்கலாமா? டேய் ருத்ரா சொல்லு, உனக்கு தான் கல்யாணம் ஆச்சே, நான் பண்ணிக்கலாம்ல. சரி சரி என்னமோ பண்ணி தொலை அப்படின்றோன்னே ருத்ரா என்ன பண்ணுறாரு, தேயங்கோட சீக்ஸில் அப்படி பிடிச்சி அப்படின்னு பச்சக்குன்னு ஒரு கிசை கொடுத்துறாரு. டேய் என்னடா பண்ணுற, கருமோ கருமோ சி அப்படியே ருத்ரா அங்கேருந்து போகிறாரு. இப்போ நீங்கள் கையில் ஒரு பால் சம்பா கொடுத்து உங்களை பூஜா தான் தேயங்கோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். மச்சி கண்டிப்பா அத்தனை ரவுண்டுன்னு நாளைக்கு கேட்பேன், மறக்காம சொல்லிடு. எனக்கு உனக்கு வேட்டை தாண்டா. சி சும்மா ரெடி கட்டப்பாரு பொண்ணுக்கு. சரி சரி போ, உன்னோட மாமா கதைச்சிருப்பாரு அப்படின்ட்டு பூஜா உங்களை கலாய்ச்சிட்டு போகிறா. இப்போ நீங்கள் அப்படி ரூம்குள்ளே போகிறீங்க. தேயமும் பெட் மேலே உட்காந்துருக்காரு. நீங்கள் அப்படி டோரை லாக் பண்ணிட்டு அவர் முன்னாடி போய் நிற்கிறீங்க. தலையை கீழே புரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆமாம் பால் மயன் அங்கே வை அப்படின்ட்டு டேபிளை வச்சுட்டு நீங்கள் திரும்ப நிற்கிறீங்க. அவர் எனக்கு ஏய் ஏன் அங்கே நிற்கிறேன், எங்கள் வா அப்படின்னு பெட் பக்கத்து காட்டுறாரு. நீங்கள் வந்து உட்காரு வயன் தோ அப்படின்ட்டுன்னு. இப்போ நீங்கள் தேயம் பக்கத்தில் போய் உட்காருங்க. அப்படி என்னமோ கொஞ்சம் தலை நிமிராம தான் இருக்கீங்க. வயன் என்ன இப்படி வைக்க போகிற, கொஞ்சம் தலை நிமிரவே மாட்டேங்கிற, விட்டா தலைக்குள்ளேயே போயிடும் போலேடி. தேயம் மாமா பெண்ண என்ன என்னடி உனக்கு வைக்கோ, மாமன் தானே நான். இல்லை பின்ன என்ன, திரும்ப என்ன பாரு திரும்படி அப்படியே. இப்போ தேவை உங்களை அப்படியே பிடிச்சி லைட்டாக திருப்பி உங்கள் தலையை தூக்குறாரு. ஐயன் நீ எவ்வளோ அழகாக இருக்க, என் கண்ணே பட்டோம் அப்படின்னு சும்மா அப்படியே உங்களுக்கு ஃப்ளைங் கேஸ் மாதிரி கிடக்குறாரு. போங்க மாமா. என்னடி வைக்கப்பாரு பின்ன இல்லையா? எனக்கே இது புதுசாக இருக்கே வயன். சரி வயன், எனக்கு நமக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா? என்ன நாள்? அது சரி, இன்னைக்கு உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட். ஸோ நடக்க வேண்டியது பாவமா, கிட்ட வாடி வயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் உங்களுக்கு வைக்கும் மாமா வேண்டாம் அப்படின்னு லைட்டாக நகர்ந்து போகிறீங்க பின்னாடியே. டேய் எங்கடி பின்னாடியே போகிற, வாடி மாமா கிட்ட. தேயாவும் வேண்டாம் குட்டி மாமா அப்படின்னு உங்களுக்கு பின்னாடி ஓடுறீங்க. ஏய் எங்கடி ஓடுற அப்படின்ட்டு இப்போ நீங்கள் லைட்டாக எழுந்திரிச்சிட்டிங்க. சரி பையன் ஒழுங்காக இங்கே வந்துடுற, நானா பிடிச்சேன் வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கேட்கல ஓட ஆரம்பிக்கிறீங்க. இப்போ தேயம் அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து பெட்டில் அப்படியே தூக்கி போட்டு இப்போ அவர் அப்படியே உங்கள் மேலே ஓவர் பண்ணிக்கிட்டாரு. அப்படியே உங்களை பார்க்குறாரு. என்னோட பொண்டாட்டி எவ்வளோ அழகாக இருக்க அப்படின்ட்டுன்னு
அப்படியே உங்களோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுறாரு. திடீர்னு பாட ஆரம்பிக்கிறாரு. கண்டவுடன் விட்டு தடி கத்திரிக்காவலு கண்ணு அப்படின்னு தெய்வம் பாட ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன குட்டி மாமா பாட்டெல்லாம் பாருங்க, நீயும் பாடுவாயன் அப்படியா? கண்ணு இல்லை கரங்கடிக்கிற சின்ன உங்களுக்குள்ள பாட்டாளியே ஒரு சூப்பரான மேக்காட் முடிஞ்சிருக்கோம். ஸோ அவ்வளோதான் சிங்கர்ஸ், ஹாப்பி எண்டிங். உங்களுக்கு இந்த ஸ்டாரி பிடிக்கும்னு நினைக்கிற சிங்கர்ஸ், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே சிங்கர்ஸ், மீட் யூ ஆல் இன் மை நெக்ஸ்ட் ஸ்டாரி. பை பை சிங்கர்ஸ், சராங்கே, அன்யா.